நோன்பும் அதன் பலன்களும். அல்லாஹ்விற்காக என்னும் தூய்மையான எண்ணத்தோடு அதிகாலை முதல் சூரியன் மறையும் வரை உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது போன்ற சுகங்களை துறப்பதற்கு சியாம் நோன்பு என்று கூறப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்தில் முழுவதும் நோன்பு இருப்பது பருவமடைந்த ஆண் பெண் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். இந்த நோன்பினால் உடல் மட்டுமல்லாமல் உள்ளமும் தூய்மையடைகின்றது. நோயாளிகளிடம் உணவை குறைத்து கொள்ளுமாறும் பத்தியம் இருக்குமாறும் மருத்துவர்கள் கூறுவார்கள். ஆண்டில் 11 மாதங்கள் ஓயாமல் உழைக்கக்கூடிய குடலுக்கு 1 மாதம் சற்று ஓய்வு தருவதால் குடல் சுத்தமாகி நோய்கள் அகலவும் உடல் ஆரோக்கியம் பெறவும் வழிவகுக்கின்றது. ஆண்டு முழுவதும் உடலில் தேங்கக்கூடிய அசுத்தத்தை நீக்கி உடலை தூய்மைப்படுத்துகிறது நோன்பு. நோன்பு காலங்களில் பசி, தாகம், காமம் ஆகிய உணர்வுகளை சகித்து பழகுவதன் மூலம் இதர நாட்களில் தீமைகளை விட்டகன்று தூய்மை அடைய நோன்பு ஒரு பயிற்சி களமாக விளங்குகின்றது. வாழ்க்கையில் ஒரு நாளும் பசியை உணர்ந்திராதவர்கள் கூட பசி கொடுமையை அனுபவ ரீதியாக உணரவும் ஏழை எளியோர்கள் மீது இறங்கவும் நோன்பு வழிவகுக்கின்றது. இதற்கெல்லாம் மேலாக உண்ண உணவிருந்தும் பருக பானம் இருந்தும் அனுபவிக்க அருகில் மனைவி இருந்தும் அல்லாஹுடைய கட்டளைக்காக அவற்றையெல்லாம் துறக்கும் பொழுது மனிதனுடைய பக்தியும் இறை அச்சமும் வேணோங்க இந்த நோன்பு காரணமாகி விடுகிறது. இவ்விதம் உடல் ஆரோக்கியம், மனக்கட்டுப்பாடு, இரக்கம், இறையச்சம் ஆகிய உயர் பண்புகளின் மூலம் மனிதன் தூய நிலையை அடைய இந்த நோன்பு காரணமாகிறது. எனவேதான் நீங்கள் தூய்மை அடையும் பொருட்டு உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அதே நேரத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டே பொய், புறம், கோல் மற்ற தீய பேச்சுக்களிலும் தீய செயல்களிலும் ஈடுபடுபவர்களுடைய நோன்புக்கு அல்லாஹ்விடம் மதிப்பு இல்லை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வீண் பேச்சுக்களையும் வீணான செயல்களையும் கைவிடாத ஒருவர் தன் உணவையும் பானத்தையும் கைவிடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பு முந்தைய சமூக மக்களுக்கு விதியாக்கப்பட்டிருந்த கடமையே ஆகும். 183வது வசனத்தில் அல்லாஹு தஆலா விபரமாக கூறியிருக்கின்றான். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மாதங்களில் சில நோன்புகள் வைப்பதை வழமையாக வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் நோன்பு வைப்பது சுன்னத்து, அதாவது நபி வழி ஆகும். கடமையான ரமலான் நோன்பல்லாமல் வேறு சில நோன்புகளும் உண்டு. ரமலான் அல்லாத காலங்களில் நோன்பு நோட்பதற்காக ஒருவர் நேர்ச்சை செய்து கொண்டால் அதன்படி நேர்ச்சை நோன்பை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகும். இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று சூரத்துல் பக்ராவின் தஃப்சீரை பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.